வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் தமிழ் எண்கள் இருக்குது இல்லைங்களா, அதாவது எண்களை தமிழ் எழுத்துக்களில் எப்படி குறிப்பிடுவாங்கன்றதுக்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சரிங்களா, டைரெக்டாகவும் கேட்டிருக்காங்க, சம்மாவும் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தமிழ் எண்களோட வரிசையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இருக்கிற 10 எண்களோட ஷேப்பையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிடு என அம்மா கூறினாள். அதாவது ஒரு கடலை உருண்டை இருக்குது, அந்த கடலை உருண்டையை நசுக்கி அதை சமைச்சு அதை சமைச்சதை ருசித்து சாப்பிடு அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்றது தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. இதில் கடலை உருண்டைன்னு கான் இருக்கு இல்லைங்களா, அது கானா 1 சரிங்களா, ஊனா 2, நுணுக்கியில் நூ வருது இல்லைங்களா, அது 3க்கான குறியீடு. அடுத்து சமைத்து வருது இல்லைங்களா, சா வந்தால் அது 4, ருசித்துன்னு வருது இல்லைங்களா, அந்த ரூ வந்துச்சுன்னா 5, சாப்பிடுன்றது சான்றது காலையத்தோடு வருது இல்லைங்களா, அது 6க்கான குறியீடு. அடுத்து எனன்னு வருது இல்லைங்களா, அதில் ஏ 7வது சரிங்களா. அடுத்து அம்மா ஆண் வருது இல்லைங்களா, அது 8வது. கூறினாலில் கூன்னு வருது இல்லைங்களா, அது 9 சரிங்களா. இந்த 10 10ன்ற மாதிரி அப்படியே வந்துடும், அதனால் அது பிரச்சனை இல்லை சரிங்களா. இந்த ஷார்ட்கட் வச்சியும் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கான்னு வருது இல்லைங்களா, காக்கு 1 சரிங்களா. இந்த 1ன்றது நடுவில் இப்படி வரும் சரிங்களா. அந்த ரெட் கலர் பெனில் மார்க் பண்ணியிருப்பேன், அது அந்த ஷேப் அப்படியே வரும் சரிங்களா. அதை வச்சு 1ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். 2க்கு அந்த 2ன்ற ஷேப் அப்படியே வரும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 3ன்றது இங்கே பாருங்கள், 3ன்றது சென்டராக வரும். அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப்போட நம்பர் அதிலே மறைஞ்சி வரும். 4ன்றது இங்கே வரும், 5ன்றது இங்கே வரும், 6ன்றது அந்த இதில் இப்படி வரும் சரிங்களா. அடுத்து 7 இப்படி வரும், அப்புறம் 8 இப்படி வரும், 9 இப்படி வரும், 10 இருக்கிறது அப்படியே வரும். அதனால் இது பிரச்சனை இல்லை. இப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. பெட்டர் இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ஈஸியான ஷார்ட்கட்டு. இதில் எப்படிலாம் கேட்பாங்கன்னா, இப்போது டைரெக்டாக கான்னு கொடுத்துட்டு அது அதோட என்னன்னு கேட்பாங்க சரிங்களா, அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா தமிழ் எண்கள் 4 கொடுத்துட்டு இந்த பக்கம் 4 எண்களில் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா, அப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஆ ப்ளஸ் ரூ இதோட மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னா, ஆனா நம்மளுக்கு தெரியும் 8ன்ட்டு சரிங்களா, 8 ப்ளஸ்ஸு ரூனா 5 சரிங்களா. 8 + 5 13, இதுதான் பதில். இப்படியும் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் எப்படி ஒன்றா கேட்பாங்க. அதனால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதுதான் தமிழ் எண்களை ஈஸியாக ஞாபகத்துக்கான ஷார்ட்கட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் சேனல் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.